தேர்தல் பற்றி ஆமாங்க. நான் எப்படிங்க இப்போ சொல்ல முடியும்? தலைவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார், அதுக்கு தலைவர் முடிவு எடுப்பாங்க. அதான் அஃபிஷியலாக அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இது வந்து தேர்தலுக்காக கொடுத்தது கிடையாது. பாஜக வந்து நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு வரப்போகுது. மார்ச் முதல் வாரத்தில் வரப்போகுது. நிறைய பேர் தெரியல. இது வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் இதை உணர்ந்து இதை நிப்பாட்டுறதுக்கு ஏற்கனவே நான் மத்திய பிரதேசத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போய் நிப்பாட்டினாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை. இது எப்படி இந்த முறை நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்க. அது அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தலைவர் வந்து முன்னேற்பாடாக இப்படி செஞ்சுருக்கிறாங்க. அதற்கெல்லாம் முறையாக பதில் அளிப்பாங்க. முதலமைச்சர்கள் பதில் அளிப்பாங்க. அதெல்லாம் தலைவர் முடிவெடுப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. தேர்தல் பற்றி ஆமாங்க. நான் எப்படிங்க இப்போ சொல்ல முடியும்? தலைவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார், அதுக்கு தலைவர் முடிவு எடுப்பாங்க. அதான் அஃபிஷியலாக அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இது வந்து தேர்தலுக்காக கொடுத்தது கிடையாது. பாஜக வந்து நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு வரப்போகுது. மார்ச் முதல் வாரத்தில் வரப்போகுது. நிறைய பேர் தெரியல. இது வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் இதை உணர்ந்து இதை நிப்பாட்டுறதுக்கு ஏற்கனவே நான் மத்திய பிரதேசத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போய் நிப்பாட்டினாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை. இது எப்படி இந்த முறை நிப்பாட்டணும்னு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்க. அது அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தலைவர் வந்து முன்னேற்பாடாக இப்படி செஞ்சுருக்கிறாங்க. அதற்கெல்லாம் முறையாக பதில் அளிப்பாங்க. முதலமைச்சர்கள் பதில் அளிப்பாங்க.